உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாமை தொடர்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் 3 அரசாங்கங்கள், 3 ஜனாதிபதிகள், 3 பிரதமர்கள் பதவியில் இருந்துள்ளனர். இவர்கள் எவரும் உரிய முறையில் விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. விசாரணைகள் மழுங்கடிக்கவும், சாட்சிகளை மழுங்கடிக்கவும் கவனீனமாக செயற்பட்டமையையும் நாம் பார்த்தோம். பொறுப்பு கூற வேண்டியவர்கள் குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. உயிரிழந்தவர்களுக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இதனை முன்னெடுத்தவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சி. தற்கொலை குண்டுதாரிகளை விட மிகவும் மோசமான தரப்பினர் இதன் பின்னர் உள்ளனர் என்பதை அன்றும் இன்றும் நாம் கூறி வருகின்றோம். பிரதான சூத்திரதாரி இன்னும் கைது செய்யப்படவில்லை. அண்மையில் வெளியிடப்பட்ட புத்தகத்தில் சஹ்ரான் ஹாசிம் பிரதான சூத்திரதாரி என கூறியிருந்தார்கள். இதன் மூலம் பிரதான சூத்திரதாரி இறந்துவிட்டதாக கூறி சந்தோஷமடையுமாறு தெரிவிக்கின்றனர். இது தெளிவான சூழ்ச்சி, தெளிவாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடு. இது தொடர்பில் 2 நிலைப்பாடுகள் இல்லை. இது தொடர்பிலான செயற்பாடுகள் குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனினும் தற்போது முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளில் ஏற்படும் தடைகள் தொடர்பில் எமக்கு பிரச்சினை உள்ளது. முன்னரை விட சிறப்பாக உள்ளது. எனினும் இன்னும் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கத்திற்கு காணப்படும் வேலைப்பளுவிற்கு மத்தியில் இந்த விடயம் பின்னோக்கி செல்கின்றது. அவ்வாறு முன்னெடுக்க முடியாது. அன்று இருந்தது போன்று இன்றும் அவர்கள் செயற்பட வேண்டும். எனினும் தேர்தல் காலங்களில் இதனை மீண்டும் தூக்கி பிடிக்காமல் இது தொடர்பில் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும்.